பர்கூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமன் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் போலியாக நடத்தப்பட்ட தேசிய மாணவர் படை முகாமில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். மேலும் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. போலி முகாம் நடத்திய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமனை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை மறைக்க முயன்ற பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள் உட்பட 10 பேரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், மோகன் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் பாலியல் வழக்கில் கைதாகியுள்ள சிவராமன் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பண மோசடி புகார் அளித்தனர். தனிநபரின் அபகரிப்பில் உள்ள தங்களது சொத்துக்களை மீட்டுத் தருவதாகவும் தான் ஒரு வழக்குரைஞர் என்றும் கூறி 36,20,000 ரூபாயை சிவராமன் வாங்கியதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலி நீதிமன்ற ஆணை மற்றும் ரசீதுகளை காண்பித்து தங்களை ஏமாற்றிய சிவராமன் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் ஏமாற்றுதல், நீதிமன்ற மற்றும் பத்திரப்பதிவு ஆவணங்களை போலியாக தயாரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் சிவராமன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.